தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ கிளிப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க ஒரு வேளை. அப்புறம் வீடியோக்குள்ள போலாம். அதாவது எங்களை மாதிரி ஏழை எளிய மக்கள்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னாக்க துரத்தி டாக்டர் மூஞ்ச கூட பார்க்க மாட்டான். கீழே குமிஞ்சு வந்து பார்த்து கையை கூட தொட்டு பார்க்க மாட்டான். ஆனா இன்னைக்கு விஜய் ஐயா வந்ததுக்கு அப்புறம் எங்களை கூப்பிட்டு சேர்ல உட்கார வச்சு நாடி பார்த்து உடம்பு தொட்டு பார்த்து என்ன பிரச்சனை மருந்து தர வேலைக்கு சாப்பிடுங்க, மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுறாங்கப்பா. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் சொல்றது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சொல்றேன், இவருக்கு மட்டும் இல்ல. இதுக்கு முந்தின ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு நல்ல டீசெண்டாவே வந்து ஒரு நோயாளி போனாலுமே கூட, அந்த நோயாளியை தொட்டு பார்க்க மாட்டாங்க டாக்டர். பார்த்தீங்கன்னா, அது காதுல வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சு இப்படி லைட்டா அப்படியே, அதாவது பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு மேம்பாடா அந்த இது பார்ப்பாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து அந்த ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க இல்லையா? அத தொட்டு கூட பார்க்கறதுக்கு அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. அப்படி இருந்த காலகட்டத்துல இந்த மாரி வந்து இவர் சொன்ன மாரி, அந்த ஐயா சொன்ன மாதிரி, இவர ஏன் தொட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிறது நினைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பேர் சொல்றாங்க இல்லையா? சில சில அறிவாளிகள் சொல்றாங்க இல்லையா? தற்குறி கூட்டங்கள். இந்த தற்குறி கூட்டம் தான் அந்த மாரி ஒரு முதல்வர தேர்ந்தெடுத்து இன்னைக்கு முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சு, இந்த மாரி இந்த ஐயா பேசுறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவால்ல. நம்ம இந்த மாரி ஒரு நல்ல முதல்வர தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சதுல, ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து பெருமை தான் பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து ஒரு நாளுமே வந்து யாருமே வந்து தள்ளி வைக்க முடியாது. அதாவது இவர் சொன்ன மாதிரி இவருக்கு மட்டும் இல்ல. இப்ப நல்லாவே வந்து அரசு ஆஸ்பத்திரியில பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து கவனிக்கிறாங்க. டாக்டர்ஸ்ட்ட போனோம்னா, நிக்க வைக்கிறது கிடையாது. டக்கு டக்குன்னு பார்த்து, டக்கு டக்குன்னு நோயாளிகளுக்கு வந்து என்னென்ன நோயோ, அதுக்கு ஏத்தபடி பார்த்து அவங்க அனுப்புறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் பதிவாளர் அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா, அங்க வெறும் மனு மட்டும் தான் கொண்டு போகணும். பணம் கொண்டு போகக்கூடாது. பணம் கொண்டு போகணும் அப்படி பணம் கொண்டு போகக்கூடாதுன்ட்டு அங்க போர்டே எழுதி போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த மாற்றத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1000 விமர்சனங்கள் வந்து அவருக்கு எதிராக வைத்தாலுமே கூட, அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு 3 மாதங்கள் ஆன நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட மாற்றங்கள் உடனடியா கொண்டு கொண்டு வந்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு முதல்வரை நம்ம தேர்ந்தெடுத்து உட்கார வச்சதுல, நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்குது. 1000 பேர் 1000 என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா பிடிக்காதவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் எது செஞ்சாலும் பிடிக்காது இல்லையா? தொடர்ந்து வந்து கொத்தூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்களுக்கு சொம்படிச்சு தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அடிமையா இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு திடீர்னு வந்து ஒருத்தவங்க நல்லது செஞ்சாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அஹ் அவங்க கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு நன்மை நடந்தாலுமே சரி, அதை வந்து அவங்க கெட்டதா தான் பார்ப்பாங்க. அவங்க நன்மையாவே பார்க்க தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பாத்தீங்கன்னா, கடன் வாங்கி வச்சுட்டு போன அந்த கடனை கூட, அது கூட வட்டி வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு இப்ப சிஎம் விஜய் அவர்கள் வந்து தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கடன் தொகையும் எதுல சேரும்? அதையும் கடன் வாங்கி எத்தனையோ ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ கோடி லட்சம் லட்சம் கோடி வந்து வட்டி கட்டுறாங்களாம். அப்ப முந்தைய ஆட்சி காலகட்டத்துல வாங்கின கடனுக்கு சேர்த்து இவங்க தான் வட்டி கட்டுறாங்க. அப்ப இவங்களும் ஒரு பொருளாதார ரீதியா ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும், ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா, அப்ப இவங்களும் வந்து கடன் வாங்கி தானே அதை செஞ்சாகணும். அப்ப அவங்க வாங்கின கடன் தொகையா இவங்க தான் கட்டுறாங்க. இவங்களும் ஒரு புதுசா திட்டத்தை ஒரு மக்களுக்கு தொடங்கணும்னு நினைச்சா, இவங்களும் கடன் வாங்கி தான் அதை செய்யற மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா கஜானால அங்க ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் வலிச்சு நக்கி துப்பி வச்சுட்டு போயிட்டாங்க. அங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப நிதி நிலைமையை சரி பண்ணணும்னா, மக்களுக்கு ஒரு நன்மையான ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா, அப்ப கடன் வாங்கி தான் அவங்க செய்யணும். அப்ப உடனே வந்து அறிவியல் ஜீவியங்கள்லாம் வந்து என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இவ்வளவு கடன் வந்துருச்சு, இவர் வந்து 3 மாசத்தோட கடன் வந்துருச்சுன்னு பேசுற அறிவி ஜீவியங்கள், மனசாட்சியை அடகு வச்சுட்டு மனசாட்சி இல்லாம பேசுற அறிவி ஜீவியங்கள், இவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சாலுமே அதை புரிஞ்சுக்க அவங்க மனசு வந்து ஒத்துக்காது. அவங்க புத்தியும் சரி அவங்க மனசும் சரி ஒத்துக்காது. ஏன்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, இந்த சீமான் பேசுறாரு பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். அப்படிதான் அவங்க பேசுவாங்க. அதனால அறிவி ஜீவியங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். இவரு 3 மாசத்துல வாங்கின கடன் இவ்வளவு கிடையாது. அவரு வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வச்சுட்டு போன கடன், முந்தைய ஆட்சி காலகட்டத்துல வாங்கின கடன், இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒட்டுமொத்தமா நிக்கிற கடன் தொகைக்கு சேர்த்து வட்டிய இவங்க தான் கட்டுறாங்க. யாருன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தான் வந்து முதல்வர் ஆட்சி பதவியில் உட்காந்து அவர் கடன் வாங்கி தான் கட்டுற சுச்சுவேஷனா இருக்கு. என்ன வச்சுட்டு போனாங்க அவங்க வந்து, அதை வச்சு அவர் கட்டுறதுக்கு, அவர் வச்சு மேலும் மேலும் அவர் வந்து நிதி திரட்டி மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அப்புறம் என்ன பேசினாலும் பேசிட்டு போங்க. உண்மை எது, பொய் எதுன்னு கடவுளுக்கு தெரியும். அதே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. உங்க மனசாட்சிக்குமே அது தெரியும். இருந்தாலும் உங்க மனசாட்சியே ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன்னா வந்து
அது மட்டும் அது மனசாட்சின்னு வந்து நீங்க ஏன் வந்து பேச போறீங்க? தொடர்ந்து ஏதாவது வந்து சேர்த்தள்ளி கொட்டணும், சேர்த்தள்ளி பூசணும், ஏதாவது வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கிட்டு, ஊழல் செஞ்சுப்புட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறாரு. உடம்பு சரியில்லன்னு போய். இது அப்பவும் நடந்துகிட்டு தான் வருது. அந்தந்த ஆட்சியில ஸ்டாலின் ஐயா ஆட்சி காலகட்டத்திலயும் நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட போய் கூட்டணி சேர்த்துக்கிட்டு, அவரு கூட்டணியை வச்சுக்கிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நம்ம முதுக திரும்பி பார்க்க நம்மளால முடியல. அடுத்தவங்க முதுகையே பார்த்துட்டு இருந்தா நம்ம முதுக நம்ம என்னைக்கு தான் பாக்குறது? அது சரி, நம்ம முதுக நம்ம ஏன் பார்க்கணும்? எல்லாம் தான் காரி காரி துப்பி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதே வேலையை பார்த்துக்கிட்டு அது ஏற்கனவே நாரி போய் கிடக்குது. அதையே நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த கனிம வளங்கள்லாம் திருடிட்டு போனாங்க இல்லையா? அது வந்து திருடினது, அப்புறம் வந்து கனிம வளங்கள் வந்து சட்டவிரோதமா செயல்பட்டு கனிம வளங்களை கொண்டு போறதுக்கு இதெல்லாம் அனுமதிச்ச அந்த அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, உடனுக்குடன் சஸ்பெண்ட், உடனுக்குடன் வந்து பதவி நீக்கம், பணி நீக்கம். இதெல்லாம் எந்த ஆட்சி காலகட்டத்தில் நடந்துச்சு? இப்ப நடக்குதுங்க. இப்ப கண்கூட பாக்குறோம் இல்லையா? அங்க சஸ்பெண்ட், இங்க பணி நீக்கம், அந்த அதிகாரியை வந்து சஸ்பெண்ட், இந்த அதிகாரி பணி நீக்கம் அப்படின்னு காதால கேட்க முடியுது. அந்த அந்த அப்ப இருந்த ஆட்சி காலகட்டம் ஏதாவது கேட்க முடிஞ்சுதா? ஏதாவது பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணாம இப்ப வந்து மாத்தட்டிக்கிறாங்க. விஜய்க்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்? அரசியலே செய்ய தெரியல. அவர் வந்து முட்டாள முதலமைச்சர் என்னென்னமோ பேசுறீங்க. இந்த முட்டாள முதலமைச்சர் தான் இன்னைக்கு இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களால செய்ய முடிஞ்சுதா? இன்னைக்கு மோடி ஐயா, பிரதமர் மோடி ஐயாவுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. இதை நீங்க எத்தனை வாய் சொன்னுச்சு? பி டீம், பி டீம், தாவேக்கா பி டீம், பாஜகவுக்கு பி டீம்னு சொன்ன எத்தனை வாய் சொன்னுச்சு? இப்ப அந்த அத்தனை வாயை கொண்டு போய் எங்க வைக்க போறீங்க? சொல்லுங்க, எங்க வைக்க போறீங்க? கேட்டு சொல்லியிருக்காரு, எங்க நாட்டுக்கு, அதாவது நீங்க மாநிலத்துக்கு நீங்க வந்து அந்த பெட்ரோல்ல வந்து கலப்படத்தை செஞ்சு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 பைசா வரி எங்க நாட்டுல இருந்து வராதுன்னு சொல்லிட்டு டைரக்டா சவால் விட்டுருக்காரு. யாருக்காச்சும் இந்த தில் இருந்துச்சா? பி டீம் சொன்ன இந்த பி டீம் தான் அங்க பிரதமரை பார்த்து சவால் விட்டுருக்காங்க. இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு வந்து சல்யூட் பண்றாங்க. எங்க நாட்டுக்கு இந்த மாதிரி முதல்வர் கிடைக்கலையே, எங்க நாட்டுக்கு இப்படி ஒரு முதல்வர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்றாங்க. நாடு ஸ்டேட் எல்லாம் நம்ம வந்து விஜய் அவர்களை பத்தி தான் பேசுறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு எங்க தெரியும்? அதெல்லாம் சொன்னாலும் தெரியாது, சொல்லனாலும் தெரியாது. ஏன் பிரதமர் ஆக்க போறாங்க என்ன கேட்டா பிரதமர் சொல்றாங்க, நாங்க அடுத்த பிரதமர் ஆக்க போறோம். இவர்தான் எங்க பிரதமர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது சொல்றவங்க சொல்லிட்டு போங்க, பேசுறவங்க பேசிட்டு போங்க. விமர்சனங்கள் நீங்க பண்ணதான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. விமர்சனம் பண்ற நீங்க தான் அதே இடத்துல உட்காந்துருக்கீங்க. என்னத்த சொல்ல? எதை சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. சரி உறவுகளை, மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.